உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் ரத்து, அந்த திட்டம் தமிழக அரசால் கைவிடப்படுகிறது. இரு கரம் கூப்பி முதல்வர் விஜய் அவர்களை இந்த விஷயத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த விமான நிலையம் கட்டுறது மிகப்பெரிய 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, மிகப்பெரிய சாலைகள். இந்த 8 வழிச்சாலை, அதாவது 4 வழிச்சாலைங்கிறது மஸ்ட் தேவை. இந்த 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும்போதே, ஒரு ரோடு இருக்கும்போதே பைபாஸாக இன்னொரு மிகப்பெரிய ரோடு போடுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படை விஷயம். அவங்க தயாரிக்கிற சிமெண்ட் கம்பெனிகள் ஓடுறதுக்கு, அவங்க தயாரிக்கிற அந்த ஜேசிபி இயந்திரங்கள், ஹிட்டாச்சி இயந்திரங்கள், மற்ற அந்த மிகப்பெரிய, அதாவது பூமியில் வேலை செய்யக்கூடிய மண்ணை நோண்டி வேலை செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய இயந்திரங்கள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயந்திரங்கள் மட்டுமே ஒரு 15 வகையான கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து இந்தியாவில் இறங்கி இந்த இயந்திரங்களை தயாரிக்கிறாங்க. அதாவது ஹிட்டாச்சி, ஜேசிபி, புல்டோசரு, ரோலரு, தார் போடுற இயந்திரங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தயாரிக்கிறாங்க. இவ்வளவு நிறுவனம் ஏதோ சைக்கிள் தயாரிக்கிற மாதிரி தயாரித்து வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கான். இந்தியாவில் தயாரித்து வெளியில் தள்ளி அழியணும்ல. உற்பத்தி ஆகிற பொருளை அழிச்சா தானே மறுபடியும் அவன் உற்பத்தி செய்ய முடியும். பல கோடி முதலீடு போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சா பொருள் விற்பனையாகி அழிஞ்சா தானே மறுபடியும் வாங்குவான். இதுதான். இதுக்கு யாரு தேவை, எங்க தேவைன்னா நிலம் தேவை. இந்த இயந்திரங்கள் இறங்கி வேலை செய்வதற்கு நிலம் தேவை. அது மக்கள்கிட்ட மக்கள் எக்கேடு கட்டு குட்டிச்சவரா போனா எனக்கு என்ன, அந்த நிலத்தை எடுத்து வேலை செய்ய. சிமெண்ட் கம்பெனிலேருந்து சிமெண்ட்டை வாங்கி காங்கிரீட்டை போடு. இதுதான் உண்மையான விஷயம். இந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டும் யாராவது மக்கள் போராடி இருக்காங்களா, இல்லை வந்து போன பயணிகள் யாராவது இந்த விமான நிலையம் சரியில்லைன்னு ஏதாவது இறங்கி போராடி இருக்காங்களா, இல்லை விமான நிலையத்தை மாத்தாம நாங்கள் வரமாட்டோம்னு யாராவது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அண்ணன் சீமான் கேட்குற மாதிரி தான். எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. இந்த விமான நிலையம் கட்டினாதான், பரந்தூர்ல விமான நிலையம் கட்டினாதான் நாங்கள் தொழிற்சாலை அமைப்போம்னு சொன்னா, அப்படி ஒரு தொழிற்சாலையே வேண்டாங்கிற எங்க நாட்டுக்கு. அவன் வைக்கிற தொழிற்சாலை நம்ம இறக்குமதி பண்ணிட்டு போயிருவோம். 5000 ஏக்கர்ல விவசாயம் பண்ணி நீ பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணு. என்ன கெட்டு போயிருது? இந்த விமான நிலையம் வேண்டும் என்று சொல்கின்ற இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்றாங்க, அவங்க சொந்த நிலம் வாங்கியிருக்கிற இடத்துல அங்கிருந்து காலி பண்ற மக்களை, இருந்தாங்க நான் 2 ஏக்கர் தர்றேன், இதுல குடியிருங்க, நான் 100 ஏக்கர் தர்றேன், இதுல குடியிருங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவங்க சேஃப்டியா இருக்கிறாங்க, அதனால ஈஸியா சொல்றாங்க இன்னொரு இடத்த காலி பண்றதை பத்தி. உங்க இடத்த, ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய சொந்த இடத்தை, சொந்த வீட்டை காலி பண்ண தெரியும். நன்றி உறவுகளே.